வெத்தலை பாக்கு போட காலத்திலேயே நீங்கள் எல்லாருமே ஒரு பாத்திரம் பார்த்துருப்பீங்க. படிக பாத்திரம்னு பேர். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் துப்பி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போட்டு அதை புதைச்சிருவாங்க அந்த எச்சில். அதுக்கப்புறம் அதை கழுவி அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெத்தலை பாக்கு கூட யாரும் அதிகமாக போடுறதில்ல. ஆனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா துப்பி 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 வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் எச்சில், கார் துப்புறது, சளியை துப்புறாங்க. அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் துப்புவீங்களா? அதை மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைகள் அதை மிதிக்கலாம். அவங்க அதை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ரோடுன்னு வந்துச்சுன்னா அதை விட கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுவாது உங்களோட ப்ரைவேட் ஏரியா. இது எல்லாருக்குமான பொது வழி. எங்கே பார்த்தாலும் இதை காமனாக பார்க்க முடியுது. அயல் நாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான். ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், துப்புறதுக்கு முன்னாடி இது ப்ரைவேட் ஏரியா இல்லை, நம்ம பொது இடம். 4 பேர் பார்த்தா என்ன ஆகும், அது 4 பேர் நடக்கும்போது அருவருப்பாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நோய் பரப்புறதுக்கு ஒரு முக்கியமான வழியாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் தான் அந்த ஈ முக்கியது. பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஈ எங்கே போகும், இதையெல்லாம் புரிஞ்சு கொஞ்சம் கவனமாக நடந்தோம் அப்படின்னா நோய்கள் வராமல் தடுக்கலாம். சரி டாக்டர், அது ஒரு ரீசன். தென் நம்மளுடைய 6வது அறிவுக்கு வேலை கொடுங்க. தயவு செய்து ரோட்டில் துப்பாதுங்க. துப்புற பழக்கம், அதாவது லிட்ரேச்சரில் இருக்குது, எச்சு துப்புறது அப்படிங்கிறது பைத்தியத்துக்கான ஒரு அறிகுறி. இப்படி காரி துப்புறது பைத்தியத்தை விட கேவலமான ஒரு செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்த முறை எச்சி துப்பும்போது இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது துப்புனாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அதை தட்டி கேளுங்க.